வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம 3 விதமான தோசை பண்ண போகிறோம். என்னென்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் தோசை, சாக்லேட் தோசை, கார தோசை. 3மே வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக தோசை சுட்டு கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீஸ் தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் தோசை, அப்புறம் கார தோசை. 3க்கும் தேவையான பொருட்கள். மாவு வந்து இது நார்மல் இட்லி மாவு தான். இந்த அளவு வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப்பு வச்சுருக்கேன். நம்ம இந்த சிரப்பு யூஸ் பண்ணலை அப்படின்னா கூட நம்ம வந்து டைரி மில்க்கு இந்த மாதிரி சாக்லேட்டை கூட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த சிரப்பு இருக்குது, அதனால் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். திருவின கோஸ் வந்து ஒரு கப் அளவு வச்சுருக்கேன். சீஸ் வந்து இப்படி ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன். திருவின கேரட் வந்து ஒரு அரை கேரட்டு பொடியாக திருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, குடமிளகா ஒரு 1/4 குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு ஒரு அரை கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு பீஸு, பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், மைசூர் மிளகாய் 4 மைசூர் மிளகாய் வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 4-5 பட்டாணியை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு ஒரு 4 பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம சீஸ் தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து நான் வந்து இப்போ இந்த கல்லை வந்து தேய்ச்சிட்டேன் நல்லா. அதனால் இந்த வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா தோசை நல்லா வரும். அதனால இப்படி தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டா தோசை நல்லா வரும். அடுப்பை வந்து இப்போ சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், தோசைக்கல்லை வந்து நான் வந்து நல்லா கழுவிட்டேன் இன்றைக்கி. அதனால் கழுவுனதுக்கப்புறம் நமக்கு தோசை வராது சில டைமு. அதனால் இந்த வெங்காயத்தில் இப்படி நான் தேய்ச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீஸ் தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு 2 கரண்டி அளவு நீங்கள் மாவு விட்டுக்கோங்க. அடுப்பை நான் முதல்லையே வந்து சிம்மில் வச்சுட்டேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா சிம்லையே வெந்தால் தான் கொஞ்சம் நல்லா வரும். பாருங்கள், சுற்றி கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க. நீங்கள் இது வந்து எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா நீங்கள் நெய்யே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுப்பு வந்து கம்மியான தீயில் தான் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் நம்ம ஏற்றிக்கலாம். என்னென்னா நமக்கு கீழே வந்து ரொம்ப செவுக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. நடுப்புற மட்டும் லைட்டாக கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. இது வந்து இந்த சூட்லேயே நமக்கு வெந்துடும். இதை எடுத்து இந்த தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தட்டில் இப்படி வச்சிடுங்க. மறுபடியும் நம்ம இப்போ ஒரு 2 கரண்டி, கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம 2 கரண்டி மாவு விட்டுக்கலாம். அதே சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து தோசையை நல்லா தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் போடும்போது கொஞ்சம் நடுப்புறமும் கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பை வந்து கம்மியான தீயில் வைக்கிறோம். இது மேலே பாருங்கள், இந்த பட்டாணி பாருங்கள், இதெல்லாம் வேகிறதுக்காக தான் நான் வந்து கம்மியான தீயில் வச்சுருக்கேன். இதை மறுபடியும் நம்ம வந்து மூடி வச்சிட போகிறோம். அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு போடுறதுனா நீங்கள் பச்சை மிளகாய் போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், குடமிளகாய். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கேரட்டு, அதுக்கு மேலே இப்படி ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம சீஸ் வந்து திருவி விட்டுடலாம். இதனாலே பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிட்ருவாங்க. இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு கூட கட்டி அனுப்பலாம். அழகாக சின்ன சின்ன பீஸாக இந்த தோசையை கட் பண்ணி வச்சு அமிச்சிங்கன்னா அவங்க அப்படியே கடித்து சாப்பிட்ருவாங்க. ரொம்ப கம்மியான தீயில் தான் இந்த தோசை வந்து வேகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காய்கறி எல்லாம் வெந்து இந்த சீஸும் நல்லா உருக்கி சூப்பராக இருக்கும். பாருங்க, சீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் திருவியாச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பக்கத்தில் இந்த ஒரு தோசை சுட்டு வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே இது மேலே இப்படி போட்டுடலாம்.
சூப்பரான ஒரு சீஸ் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ சீஸ் தோசை ரெடி ஆகிட்டு இருக்கிற வேலைக்கு நம்ம கார தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூண்டு இஞ்சி இதில் போட்டுக்கலாம். நல்லா அரைச்செடுக்க இந்த காஞ்ச மிளகாவையும் நம்ம இதில் போட்டுப்போம். தக்காளியே இதில் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கொறுனோ இல்லை கொஞ்சம் நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு இஞ்சி பூண்டு பிடிக்காது அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு போட தேவையில்லை. பாருங்கள், சீஸ் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையான ஒரு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி செவுக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்படி முழுசாக சாப்பிட முடியாது அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள், சூப்பராக அழகாக ஒரு சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் மத்தியானம் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு வச்சு அனுப்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க கடித்து சாப்பிட்ருவாங்க. சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கல்லை நம்ம கொஞ்சம் இந்த எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இருந்தால் நமக்கு வந்து அந்த தோசை ஊற்றி தேய்க்கும் போது சரியாக வராது. அதனால் தொடச்சி எடுத்துடலாம். லைட்டாக இப்படி தண்ணி தொளிச்சிக்கலாம். எண்ணெயோட தோசை ஊற்றி தேய்ச்சோம்னா நல்லா வராது. இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டேன். இதில் நான் வந்து ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ நம்ம கார தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பு கம்மியான தீயில் தான் எரிஞ்சுட்டுருக்கு. இப்படி ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. தோசையை இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. அடுப்பு சிம்லையே இருக்கட்டும், எரிஞ்சிட்டே இருக்கட்டும். ஒரு 3/4 வேக்காடு இந்த தோசை வந்து வேகட்டும். இந்த தோசையை வந்து நம்ம மூட வேண்டாம், அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இது மேலே இந்த தக்காளி, காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சதை இப்படி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த தோசையை நம்ம நைட்டில் வந்து டின்னருக்கு கூட இதை வச்சுக்கலாம். ஏன்னா சைடிஷ் தேவை கிடையாது. இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு கொஞ்சம் போட்டுருங்க. அந்த கோஸ் கொஞ்சம், இது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு, அதாவது இந்த மசாலாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுருங்க. பாருங்கள், தோசை வந்து வெளியே தான் இருக்கும். இந்த காய்கறி வேகிறதுக்கு மட்டும் லைட்டாக இதை மூடி விட்டுருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் தீ ஏற்றி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த சூப்பராக இந்த காயெல்லாம் அழகாக வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு தோசையை எடுப்போம். கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரணும். பாருங்கள், இப்படி எடுக்கும் போது இன்னும் மொறுமொறுப்பு தன்மை வரல தோசையில். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேகட்டும். இப்போ மூட வேண்டாம். நம்ம பாருங்கள், நீங்கள் மறுபடியும் தோசை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடுப்பை வந்து ஹையில் வச்சுருங்க. இந்த தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையில் வச்சு திருப்பியும் தீயை அதிகப்படுத்தி கம்மிப்படுத்தி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சுருட்டிக்கங்க. தோசையை இப்படி சுருட்டிக்கங்க. சூப்பரான ஒரு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். சூப்பரான ஒரு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் இதில் எண்ணெய் இருக்குது. எண்ணெய் இருந்தால் நம்ம தேய்க்கிறதுக்கு தோசை வராது. அதனால் நல்லா இந்த மாதிரி தொடச்சிடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம். இப்போ நம்ம சாக்லேட் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்கள், 1.5 கரண்டி. உங்களுக்கு தோசை வந்து பெருசாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் மாவு கூட ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா கம்மியாக ஊற்றிக்கங்க. சின்ன கல்லாக இருந்தால் நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து இப்போ ஹையில் தான் இருக்குது.
கொஞ்சம் வேகட்டும்னு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு இந்த சாக்லேட் சிரப்பை இது மேலே வந்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இந்த தோசை பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ கம்மியான தீயில இருக்குது. தோசை வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகட்டும். சூப்பரான சாக்லேட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஒரே ஒரு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சாக்லேட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.